அடுத்ததாக ரஜபில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே பொய். ரஜப்ல ஸ்பெஷல் நிகழ்வுகள் என்று சொல்லி நடந்து வரலாற்றில் பதியப்பட்ட, அதாவது நம்ம அதை பார்த்து பதிஞ்சு கொள்ற அளவுல வரலாற்றில் நிறைய நிகழ்வு நடந்திருக்கும். இமாம் ஷாஃபி மௌத்தாகினது ரஜப்ல, இமாம் முஸ்லிம் மௌத்தாகினது ரஜப்ல, இப்படி இந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், நடந்திருக்கலாம். இமாம் இப்னு அசாக்கிர் மௌத்தாகினது ரஜப்ல. எந்த மாதத்திலே நல்லவர்கள் பிறந்திருப்பார்கள், நல்லவர்கள் இறந்திருப்பார்கள், மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த அடிப்படையில் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. ஆனால் ரஜபிலே சில நிகழ்வுகளை சொல்றாங்க பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ரஜப் மாதத்தில் முதல் இரவில் நான் பிறந்தேன். ரஜப் மாதத்தில் முதல் இரவில் நான் பிறந்தேன். அப்ப பிறப்பு ரசூலுல்லாஹ் எப்ப எங்க? ரஜப்ல பிறந்த. அப்ப அங்க என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? ரபியுல் அவ்வல் வழங்கிட்டா. ஆனா ரஜப் மாசத்துல நான் பிறந்தேன் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அப்ப அங்க ரபியுல் அவ்வலுக்கு பாயிருது, இங்க ரஜபுக்கு பாயிரு. ஆனா ஒரு முறை தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பிறந்தார்கள். இதுல ரஜப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டார்கள் எப்ப? நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு செய்தி. என்ன? 27 நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்வார்கள் ரஜப்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு முதலாம் இரவுல பிறந்ததாக ஒரு செய்தி, 27 நபியாக அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி. சில அறிவிப்புல 25 லைஃப்ல இன்னொரு அறிவிப்பு என்ன, 25 நபியாக அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27 முக்கியமான ஒரு செய்தி நடந்ததாக சொல்லுவாங்க ரஜப்ல. என்ன? மேராஜ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 27 இரவுல என்ன செஞ்சாங்களாம், மேராஜ் போனார்கள் என்ற செய்தி சொல்வார்கள். இது எந்த மாதத்தில்? ரஜபுடைய மாதத்தில் நடந்ததாக சொல்வார்கள். இதை வைத்து என்ன செய்யறாங்க என்று சொன்னால், அந்த நாளை கொண்டாடுறாங்க. அந்த நாளில் என்னது, அதாவது ஒன்று கூடுறாங்க. அதனால சிலர் நோம்பு பிடிக்கிறாங்க, சிலர் பெருநாள் மாதிரி கொண்டாடுறாங்க, சந்தோஷமா ட்ரெஸ் அணிஞ்சுக்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்கன்னு என்னது, இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியான நிறைய செய்திகள் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது எல்லாம் ஆதாரமற்ற செய்திகள். அப்ப என்னென்ன சொல்றாங்க, பிறந்தது, நபித்துவம், 27 மேராஜ், இது போன்ற எத்தனையோ செய்திகள் என்ன செய்யறாங்க, இதுல சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக 5வது அம்சம், நான் ஒரு ஓடரா சொல்லிக்கணும் வரேன். ரஜப் மாதத்தில் உம்ரா. அது ரஜப் மாதத்தில் உம்ராடி இல்லாட்டியும் நம்ம இயல்பாகவே என்ன செஞ்சிருவோம், ரஜப் மாசத்துல உம்ரான்றது உருவாக்கப்பட்டாச்சு. ரஜப் மாதத்தில் உம்ரா என்பது உருவாக்கப்பட்ட விட்டது. அப்ப ரஜப் மாதத்தில் உம்ரா சம்பந்தம் அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்க. ஏன்னா சில மக்கள் பாத்திலான நம்பிக்கையோடு அந்த உம்ராக்கு போக வாய்ப்பு இருக்கு. ரஜப் மாதத்தில் நம்ம உம்ரா செஞ்சா இவ்வளவு நன்மை இருக்குன்னு போக வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த பிரயாணத்தில் உள்ளவர்கள், அந்த நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கு அதை என்ன செய்ய வேண்டியிருக்கும், தவறெண்டா விளங்கப்படுத்த வேண்டியும். நாங்க அந்த பிதத்துக்கு ஒத்து போறதா இருந்தா நாம என்ன செய்ய வேண்டியிருக்கும், தவிர்க்க வேண்டியிருக்கும். அதனால ரஜப் மாதத்தில் உம்ரா சம்பந்தமா கொஞ்சம் என்ன செய்வோம், ஓரளவு தெரிந்து கொள்வோம். சஹீஹுல் புகாரியில் 1775வது இலக்கம், அதாவது முஜாஹித் அவர் ஒரு தஃப்சீர் ஆசிரியர், அவரும் அதாவது உர்வத் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் உர்வாவும். உர்வா யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு யாரு, அஸ்மா ரலியல்லாஹுடைய மகள், அப்படின்னா தாத்தாவுடைய மகள். அப்ப உர்வாவும் என்ன செய்யறாரு, பள்ளிக்குள்ள இருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அப்ப கண் பார்வை தெரியாது, வயது போன காலம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் கேட்கிறாரு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, கம அத்தமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எத்தனை உம்ரா செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை உம்ரா, ரசூலுல்லாஹ் எத்தனை உம்ரா வாழ்க்கையில செஞ்சுக்கிறாங்க, 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். எத்தனை ஹஜ் செஞ்சுக்கிறாங்க வாழ்க்கையில, அவங்க டோட்டல் வாழ்க்கையில 2 ஹஜ் செஞ்சுக்கிறாங்க. ஒன்று ஜாஹிலியா காலத்தில் ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்று புகாரில வருது. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. அரஃபா நாளில் ரசூலுல்லாஹ் அரஃபாவிலே என்ன செய்தார்கள், நின்றார்கள். குறைஷிகள் அப்படி நிக்க மாட்டாங்க. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் அரஃபா நாள்ல அரஃபாவிலே நின்றார்கள் வருது. இரண்டாவது இஸ்லாம் கிடைச்ச பின்னால கடைசியாக செஞ்ச ஹஜ். அப்ப மொத்தம் எத்தனை, 2 ஹஜ்ஜுக்கள், ஒன்று ஜாஹிலியத்துல, ஒன்று இஸ்லாத்துல. அடுத்தது என்ன, 4 உம்ராக்கள் சொல்லிட்டு சொல்றாரு இப்னு உமர், 4 உம்ராக்கள். இஹ்தாஹுன்ன ஃபீ ரஜப், ஒன்று ரஜப்ல செய்தார்கள், ஒன்று ரஜபில் செய்தார்கள் அப்படி என்றார். ஃபகரிஹ்னா அன் நருத் அலைஹி, நாங்க மறுப்பு சொல்வதற்கு வெறுத்தோம். இப்னு உமர் நாங்க சொல்றாங்க, நம்ம திருப்பி சொல்வதற்கு வெறுத்தோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு செய்தி தெரியும். என்ன தெரியுமா, ஆயிஷா ரதி இப்ப இருந்துட்டீங்களா, ஆயிஷா ரதி பல்லு துளக்குற சவுண்ட் கேட்குது வீட்டுக்குள்ள இருந்து. ஏன்னா வீடு கிட்ட தானே பல் துளக்குற சவுண்ட் இவரு கேட்குது. அப்ப உர்வா சொல்ற, யா உம்மா, தாயே, யா உம்முல் முஃமினீன் அலா தஸ்மஈன மா யகூலு அபு அப்துர் ரஹ்மான், ரஹ்மான் என்ன சொல்றன்னு விளங்கல. அதாவது இப்னு உமர் என்ன சொல்றான்னு உங்களுக்கு கேட்கல. காலத் மா யகூல், என்ன சொல்றாரு, கால யகூலு இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தமர 4 உமராத்
இஹ்தாஹுன்ன ஃபீ ரஜப், நபியர்கள் 4 உம்ரா செய்ததாக, ஒன்று ரஜப்ல செய்ததாகவும் அவர் சொல்லுகிறார். அவ என்ன மறுப்பு சொன்னா தெரியுமா? நம்மளோட மறுப்படி ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களோட மறுப்படி ஸ்டைல பாருங்க. காலத் யர்ஹமுல்லாஹு அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹு தாலா ரஹ்மத்து செய்வானாக. எங்களும் அப்படி இருப்பீங்க, நீங்க ஒரு நபித்தோழர் இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும், பின்னால எத்தனை மக்கள் வருவாங்க, இந்த மாதிரி இங்க மாறி ஒன்று சொல்லிட்டா மக்கள் வழிகட்டு போறது நீங்க தான் காரணமா இருப்பீங்க. அந்த ஆளுக்கு இதுக்கு போற என்னது ஹதீஸே சொல்றாத அளவுக்கு நம்மட மறுப்புகள் மற்றவங்களுக்கு நபித்தோழர் வச்சு சொல்லல பொதுவா. ஆனா அதுக்கு ஆயிஷா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, யர்ஹமுல்லாஹு அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. மஅதமர உம்ரத்தன் இல்லா வஹுவ ஷாஹிதுஹு, நபியர்கள் செய்த எல்லா உம்ராவிலும் இப்னு உமர் இருந்தார்கள். வ மஅதமர ஃபீ ரஜபின் கத்து, ரஜப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உம்ரா செய்ததே இல்லை. நபியர்கள் செய்த எல்லா உம்ராவிலும் யார் இருந்தார்கள்? இப்னு உமர் இருந்தார்கள். அதே நேரத்தில் ரஜபில் உம்ரா செய்ததே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்று சொல்லி ஆயிஷா மறுப்பு சொல்றாங்க. இப்னு உமர்லாம் ஒன்றும் பேசல, மறுப்பு சொல்லல. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஏதோ தனக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் மாறிட்டு என்று அவருக்கு என்ன செஞ்சுட்டு விளங்கி, நான் மாறி சொல்லிட்டேன்னு அவருக்கு விளங்கிட்டு, அதனால அவரும் சொல்லவில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு செய்தி பாருங்க, புகாரில் 1877 இலக்கம், சஅல்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் ஆயிஷாவோட கேட்டேன், மஅதமர ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது ஆயிஷாட்ட கேட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப்ல உம்ரா செய்திருக்கிறார்கள் கேட்டேன். அதுக்கு ஆயிஷா சொன்னார்கள், இல்லை, ரஜபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ததில்லை என்று சொன்னார்கள். ஆனால் முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால ஒரு செய்தி வருது, 13329 இலக்கம், நபித்தோழர்கள் எப்படி செய்தார்கள், என்ன மார்க்க தீர்ப்பு சொன்னார்கள் என்று பார்க்கிறதற்கு மிகவும் செய்திகள் கூடுதலாக வரக்கூடிய 2 நூட்கள் சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா, முஸன்னஃப் இப்னு அப்துர் ரஸாக். முஸன்னஃப் இப்னு, ரெண்டுமே முஸன்னஃப் தான் பேர். ஒன்று அதாவது முஸன்னஃப் அப்துர் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அப்துர் ரஸாக் அல்ல, முஸன்னஃப் அப்துர் ரஸாக். இரண்டாவது என்ன, அதாவது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா, முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா ஒன்று, முஸன்னஃப் அப்துர் ரஸாக் ஒன்று. இது ரெண்டும் தான் என்ன, அதாவது நிறைய ஆதார்கள் வரக்கூடிய செய்திகள். அதுல ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால் சஹீஹான செய்தி. சயீத் இப்னுல் முஸய்யிப் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாபியின் சொல்றாரு, கானத் ஆயிஷா தஅ்தமிரு ஃபி ஆகிரி தில் ஹஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்ரா செய்வார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசியில் உம்ரா செய்வார்கள். வ தஅ்தமிரு மினல் மதீனத்தி ஃபீ ரஜப் துஹில்லு மின் துல் ஹுலைஃபா, துல் ஹுலைஃபாவில் இருந்து இஹ்ராம் கட்டி ரஜப் மாதத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்ரா செய்வார்கள். ரஜப் மாதத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துல் ஹுலைஃபாவில் உம்ரா செய்வார்கள். நபியர்கள் உம்ரா செய்யவில்லை என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரியும். அதே நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சுக்கிறாங்க, ரஜபில் உம்ரா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரஜபில் உம்ரா தடை இல்லை, ரஜபில் உம்ரா தடை இல்லை. இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சுக்கிறாங்க, ரஜப்ல உம்ரா செய்திருக்கிறார்கள், ரஜப்ல துல் ஹுலைஃபால இருந்து உம்ரா செய்வார்கள், ஒரு வளமே என்ன செஞ்சிருந்தாங்க, வைத்திருந்தார்கள். அப்ப எனவே அந்த மாதத்துடைய தனி சிறப்பு இருக்கிறது, நம்மளுக்கு அதனால நிறைய கூலி கிடைக்கும் என்று யோசிக்காம ரஜம் மாதத்தில் புனிதமான மாதங்கள் அடிப்படையில் உம்ரா செய்வது தவறு இல்லை என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது, காட்டுகிறது. இதை நம்ம இன்னும் புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி இந்த செய்தியை பாருங்க. அதாவது உம்ரா சம்பந்தமான, அதாவது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால நீங்க பார்க்கலாம், இது போன்ற ஏராளமான செய்திகள். காசிம் பின் முஹம்மது இப்னு அபீ பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன் காசிம் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த மாதிரி உம்ரா செய்வார்கள். அஸ்ஹாபு அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள் ரஜப்ல செய்யற உம்ராவுக்கு சமனாக வேற எந்த உம்ரா என்ன செய்ய மாட்டார்கள், கருத மாட்டார்கள். அதுபோல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஜபிலே உம்ரா செய்வது அவருக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. அப்ப ரஜப் உம்ரா என்ன செய்யல, தடை செய்யப்படல. சிலர் வந்தது புனித மாதம் என்பதற்காக வேண்டி அந்த ரஜபில் என்ன செஞ்சுக்கிறாங்க, உம்ராவும் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு நபித்தோழர்களும் சேர்ந்து ஒரு பிதத்தை உருவாக்கினாங்க, நம்ம என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. அப்ப எனவே ரஜப் மாதத்தில் வந்து உம்ரா செய்வது தடை இல்லை. ரஜபுடைய உம்ராக்கு தனி ஸ்பெஷாலிட்டி என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இவ்வளவு நன்மை இருக்கிறது. ரமலான்ல உம்ரா செஞ்சா ஒரு ஹஜ்ஜுக்கு சமம். ஆனா ரஜப்ல உம்ரா செஞ்சா அப்படி எந்த சிறப்பும் என்ன செய்யல, வரல. ரஜப்ல உம்ரா செய்வது தடையும் இல்லை என்பது இந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு விளங்குது. யார் யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு உமர், காசிம் பின் முஹம்மது இப்னு அபீ பக்கர், அதே போல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி நிறைய பேர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த மாதத்தில் உம்ரா செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரஜப் மாதத்தில் நோன்பு, ரஜப் மாதத்துல நோன்பு. சரி, நான் இப்ப செய்தியை உங்களுக்கு சொல்லாமலே ரஜப் மாதத்துல என்னென்ன நோன்பு பிடிக்கலாம், என்ன நோன்பு பிடிக்கலாம் ரஜப் மாதத்துல சொல்லாமலே 13, 14, 15 திங்கள் வியாழன் இப்படி நம்ம என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம். திங்கள் வியாழன் ஒருவர் நோன்பு பிடித்து 13, 14, 15 நோன்பும் பிடிச்சால் ஒரு மாதத்துக்கு எத்தனை நோன்பு வரும், இப்ப கூட்டக்கூடாது, அவசரமா சொல்லணும். எத்தனை, 11 நோன்பு என்ன செய்யும் வரும். 11 நோன்புகள் ஒவ்வொரு மாதம் வரும். அதனால அதே மாதிரி ரஜப்ல என்ன செய்யலாம்,
நோம்பு பிடிக்கலாம். ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு பிடிக்கிற வளம் இருக்குது, அவருக்கு ரஜப் மாசத்தில் நோம்பு விடுது, என்ன செய்யலாம்? நோம்பு பிடிக்கலாம். ஆனால் ஸ்பெஷலாக ரஜப் மாதத்தின் நோன்பு இருக்கிறதா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செய்தியை பாருங்க. ஹதீஸ்ல நம்ம எதுவும் நேரடியாக பார்க்கல, ஹதீஸ்கள் எதுவும் இல்லை. ஆனால் அதாவது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா அப்படின்னு நினைக்கிறேன், அந்த முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் ஒரு செய்தியை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் وقد كان عمر ينهى عن صيام رجب لما فيه من التشبه بالجاهليه كما ورد عن خرشا ابن الحر قال رايت عمر يضرب اكف المترجبين حتى يضعوها في الطعام ويقول كلوا فانما هو شهر كانت تعلمه الجاهليه. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஜப்ல நோன்பு பிடிக்கிறது தடை போட்டாங்க. ரஜப்ல எந்த நோன்பு பிடிக்க வேண்டாம், ரஜப்ல பிடிக்கலாம், சிறப்பு இருக்கிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்க அதை குறிப்பிட்ட காலமாக சிந்திக்கலாம், தடை செய்தார்கள். யாரா நோம்பு பிடிக்கிறத கண்டாங்கன்னு சொன்னால் கையை தட்டுவாங்க, சாப்பாடுல வைங்கன்னு சொல்லி கையை தட்டி என்னது சாப்பாடு சாப்பிடணும் என்ன செய்வார்கள்? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் நிர்பந்தித்தார்கள். காரணம், நீங்க ஜாகிலிய மக்களுக்கு என்ன செய்றீங்க? ஒப்பாகிறீர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபித்னாவுடைய கதவு எந்த வகையில் என்ன செய்யாது, இந்த இஸ்லாத்துக்குள்ள ஃபித்னா வரக்கூடாதுல உறுதியா இருந்தவர். அதனால முத்தரஜிபீன் என்ன நல்லா புரிஞ்சுங்க, முத்தரஜிபூன் ரஜபை ஜாகிலிய மக்கள் கண்ணியப்படுத்துவது போன்று கண்ணியப்படுத்துகின்றவர்களுக்கு தான் என்ன செய்யறது? முத்தரஜிபூன். சிறுக்கிரிக்காது, ஆனா ஓவர் கண்ணியம் என்ன செய்யும்? விளங்க, முத்தரஜிபூன் சொல்லுவாங்க. இந்த முத்தரஜிபின் அல்லது ரஜபியூன் இவர்களுடைய கைகளை தட்டி சாப்பிடுங்கன்னு என்ன செய்வார்கள்? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கட்டளையிடுவார்கள். அந்த மாதத்தை நோன்பு பிடிப்பதை தடை செய்தார்கள். இந்த செய்தி சஹீஹான செய்தி. ஷேக் நாசர் அல்பானி அவர்கள் இருவா என்ற ஒரு நூல்ல 957 விளக்கத்தை இதை பதிவு செய்கிறார். அடுத்ததாக இதே செய்தி அல் பிதா என்று சொல்ல, நான் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபான் சொன்னேன். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால அல் பிதா இப்னுல் வல்லாஹ் என்ற அவருடைய அந்த நூல்ல என்ன இப்னுல் வல்லாஹுடைய நூல்ல இந்த செய்தி அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால உமர் இப்னு கத்தாப் அவர்கள் என்ன செய்றாங்க? அந்த ரஜபியூன்களை தடை செய்தார்கள், அந்த மாதிரி நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாருங்க, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வரக்கூடிய செய்தி 7854 இலக்கம் அத்தா அறிவிக்கிறார்கள். கான இப்னு அப்பாஸ் யன்ஹா அன் சியாமி ரஜப் குல்லிஹி, ரஜப்ல நோம்பே பிடிக்க கூடாது யார் தடை செய்தார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடை செய்தார்கள். அல்லா யுத்தகத ஈதன், இல்லைன்னா அது ஒரு கொண்டாட்டமா என்ன செஞ்சிடும், போயிடும். எல்லாம் நோம்பு பிடிச்சா அடுத்த மனுஷனுக்கு என்ன உணர்வு வரும்? சந்தோஷமா அடுத்த நாளே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 30 நோம்பு முடிச்சிட்டேன்னு சொல்லி தொடர்ந்து பிடிச்ச அந்த உணர்வு வரும். அதனால 6 நோம்பு பிடிச்ச அடுத்து என்ன சொல்லுவாங்க? 6 நோம்பு பெருநாள்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். அதுக்கு என்ன பேர்? 6 நோம்பு பெருநாள். தொடர்ந்து பிடிச்சா அந்த உணர்வு என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஏன் நம்ம துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பம் 9 பிடிச்சா அடுத்து என்ன? 10ஆம் நாள் பெருநாள். ரமலான் 29 பிடிச்சா அடுத்து என்ன? பெருநாள். அதே மாதிரி ரஜப்ல பிடிச்சா பெருநாள் என்ற உணர்வு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதனால ஈது பெருநாள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சாங்க? அதை தடை செய்து. ஆசுராலே அதான் நடக்குது, முஹர்ரம்லையும் எல்லாம் முடிச்சுட்டு ஆசுராவை என்ன செஞ்சிடறாங்க? சிலர் பெருநாளா கொண்டாடுறாங்க, நம்ம பார்க்கிறோம். இதை இப்னு அப்பாஸ் தடை செஞ்சாங்க. அப்ப 2 நபித்தோழர்கள் ரஜப் மாதத்துல நோம்பே என்ன செஞ்சாங்க? தடை செய்தார்கள். ஒன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் தடை செஞ்சாங்க? அவங்களோட தடை ஒரு குறிப்பிட்ட காரணமாக ஜாகிலிய மக்களுக்கு ஒப்பிட்டு ஆகிவிடக் கூடாது என்பதற்காக என்ன செய்தார்கள்? தடை செய்த இடத்தை பார்க்கிறோம். ஆனா ரஜப்ல தடையா? தடை இல்லை. தாராளமா நம்ம உலமையா பிடிக்கிற மாதிரி என்ன செய்யலாம்? பிடிக்கலாம். சில நேரங்களில் சில மஹ்தூருக்காக வேண்டி அந்த கட்டத்தில் என்ன செய்வார்கள்? தடை செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா, கபர்களை ஜியாரத் செய்வது உங்களுக்கு நான் என்ன செய்தேன்? தடை செய்திருந்தேன். இப்போ என்ன செய்யுங்க? ஜியாரத்து செய்யுங்க, உங்களுக்கு மறுமை நாளை அதை ஞாபகப்படுத்தும். ஏற்கனவே சிறுக்குக்கு நெருக்கமாக இருந்ததுனால கபருக்கு என்ன செய்யல? போக விடவில்லை. இதனால தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தபீனுல் அஜப் பிமா வரத ஃபீ ஃபத்லி ரஜப், அதான் அந்த நூல், முழுமையான நூல் பேர் என்னடா? தபீனுல் அஜப் பிமா வரத ஃபீ ஃபத்லி ரஜப் என்ற நூல்ல சொல்றாரு. இது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஷாஃபி மذஹபுடைய மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர். லம் யரித் ஃபீ ஃபத்லி ஷஹ்ரி ரஜப் வலா ஃபீ சியாமிஹி வலா ஃபீ சியாமி ஷைஇ மின்ஹு, அதாவது முஅய்யனுன் ولا في صيام شيء منه معين ولا في قيام ليلة مخصوصة فيه حديث صحيح يصلح للحجة وقد سبقني إلى الجزم بذلك الإمام أبو إسماعيل الحروي الحافظ وكذلك رويناه عن غيره. சொல்றாரு, இதுல நோம்பு பிடிக்கிற சம்பந்தமாக, இபாதத் சம்பந்தமாக, ஒரு இரவுல குறிப்பிட்டு வணங்குற சம்பந்தமாக எந்த சிறப்பு செய்யல, வரவில்லை. நான் இப்படி சொல்வது போன்று இதுக்கு முன்னால் இமாம் இஸ்மாயில், அதாவது அபு இஸ்மாயில் அல் ஹரவியும் என்ன செய்திருக்கிறார்கள்? இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பதிவு செய்யறார். இதெல்லாம் நம்மளுக்கு முக்கிய தகவல் எல்லாம் நம்ம பேசுகிற நேரத்தில் இமாம் இப்னு ஹஜர் என்ன செஞ்சுக்கிறாரு? நாங்கள் இதெல்லாம் புதிய செய்திகள் அல்ல என்பதை தெரிந்து கொள்வதற்காக மிக முக்கியமான சில அம்சங்கள். அடுத்ததாக இப்போ உம்ரா, நோன்பு, ரஜப்ல என்ன செய்வார்கள்? ஒரு தொழுகை வைத்திருக்கிறார்கள். ஒரு தொழுகை ரமலான்ல ஒரு தொழுகை வச்சுக்கிறாங்க, என்ன? தஸ்பீ தொழுகை. அதே போல ரஜப்ல என்ன, யாருக்கா தெரியுமா பேர்? ரஜப்ல ஒரு தொழுகை தொழுவான்.
சலாத்து ரகாயிப். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஏன் நம்ம விதத்தை விட்டு தூரமாக்கிறதுனால அந்த பேரே என்ன செய்யதில்லை, ஞாபகம் வருது இல்லை. சலாத்து ரகாயிப் ஒரு தொழுகை என்ன செய்கிறது இருக்கிறது. சலாத்து ரகாயிப் என்ன, ரஹ்பாண்ட என்ன, ஆசை. ரஹ்பாண்ட ஆசை, ரகாயிப் ஆசை ஊட்டக்கூடிய. இதுக்கு மலக்கு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சொல்லிக்கிறாங்க. மலக்குமார்கள் இந்த தொழுகைக்கு பேர் வச்சுக்கிறாங்களா ரகாயிப். மலக்குமார்கள் வந்து சிறப்புல என்னது மிக மிஞ்சி போ. இதுக்கு மலக்குமாரை வச்ச பேர் ரகாயிப் சொல்லி ஒரு செய்தி என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். இதுல என்னன்னு சொன்னால், இந்த அதாவது அல் ஹவாதிஸ் வல் பிதா ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலுடைய பேர் என்ன, அல் ஹவாதிஸ் வல் பிதா. இது தமிழ்ல வர வேண்டிய ஒரு அழகான நூல். பிதத்தை சொல்லுவாரு, எப்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லுவார். அந்த நூல்ல பிதத்தை சொல்லுவாரு, ஆரம்பிச்ச டேட் என்ன செய்வாரு, ஹிஜ்ரில சொல்லுவார். இந்த பிதத் இந்த ஏரியால இந்த பள்ளியில இவர் ஆரம்பிச்சாரு இந்த நாள்ல. அல் ஹவாதிஸ் வல் பிதா ஒரு பெரிய அழகான நூல். தமிழ்ல வந்து என்ன செஞ்சிடலாம், இது யார் ஆரம்பிச்சது, எங்க ஆரம்பிச்சது, எந்த மன்னர் ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, முழு டீடைல்ஸ் என்ன செஞ்சிடலாம், அதுல கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு அழகான நூல், மொழிபெயர்க்கப்பட வேண்டிய ஒரு நூல். அந்த நூல்ல அவர் சொல்றாரு, இந்த தொழுகை ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் என்ன செஞ்சது, ஆரம்பித்தது. பைத்துல் மக்திஸ்ல 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஹிஜ்ரி 480ஆம் ஆண்டு தான் ஆரம்பிச்சது ரகாயிப். ரகாயிப் எப்படி தொழுகிறது தெரியுமா, இஷால இருந்து இரவு பிந்திய நேரம் வரைக்கும் மொத்தம் 12 ரக்காத்துக்கு, மொத்தம் 12 ரக்காத்துக்கள் என்ன செய்யணும், தொழணும். எப்ப தொழணும், நீங்க ரஜ மாசத்துல நுழைந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் இன்று இரவு என்ன செய்யணும், அந்த தொழுகை தொழணும். முதல் இரவுல ரகாயிப் என்ற தொழுகை 12 ரக்காத்துக்கள் இஷாவுக்கு பின்னால தொழணும். சரியா, அதுக்கு பின்னால் என்ன, அதாவது பிந்தி நேரத்தில் அந்த வெள்ளிக்கிழமை இரவு தொழ வேண்டும். யாராவது இந்த தொழுகை பத்தி நான் சொல்ல ஆரம்பத்துக்குள்ள வந்து தொழுகையை முடிக்கக்குள்ள போனாங்கன்னா என்ன நினைப்பாங்க, ரகாயிப் தொழுகை என்னோட தொழுகை ஒன்று இருக்குது, அதனால தொழணும்னு சொல்லிக்கிட்டு கேட்டு போனோம். இன்ஷால்லா இந்த ரஜப்ல நம்ம என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தணும், முடிவுக்கு வந்துடும். அதனால எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒரு முழுமையா கேட்டணும். அப்ப சலாத்து ரகாயிப் வந்து இமாம் இப்னு தைமியா அவங்க சொல்றாங்கன்னா, இது வந்து பித்அத்துன் பித்திஃபாகி அஇம்மத்தித்தீன். இந்த மார்க்கத்துடைய அறிஞர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் உடன்பாடாக இதை பித்அத்துன்னு சொல்றாங்க. யார் யாரே, கமாலிக் என்ன, மாலிக்கை போன்று, வஷாஃபிஈ வஅபி ஹனீஃபா வஸ்ஸௌரி வல்அவ்ஸாஇ வல்லைத் வகைரிஹிம், இவர்கள் எல்லோரும் என்ன செய்றாங்க, இதெல்லாம் பித்அத்தான். 4 மதுஹபில் உள்ள அறிஞர்களும் இதை பித்அத்துன்னு சொல்றாங்க. அதான் சந்தர்ப்பத்துக்கு பித்அத் மதுஹப் எடுப்பாங்க, சந்தர்ப்பத்துக்கு ஜமியத்துல் உலமா எடுத்துருவாங்க, சந்தர்ப்பத்துக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு என்னது ஒவ்வொரு நபர் அவங்ககிட்ட இல்லாட்டி இவற்றை. உதாரணமா இந்த நவைத்து சௌமகதின் அன்னதா என்று சொல்றது எந்த இமாம்கிட்ட எடுக்கல, எந்த ஜமியத்துல் உலமா கிட்ட எடுக்கல, எங்க எடுத்தாங்க, எங்கேயோ இந்த செஞ்சுக்கிறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க, அந்த நிமிஷத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, அதை செய்திருவார்கள். அது மாதிரி இந்த தொழுகை எடுத்திருக்கிறார்கள். அப்ப இது வந்து ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, 480ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது விதத்தான தொழுகை. இந்த தொழுகையில பேர் என்ன, சலாத்துர் ரகாயிப். இது பிழையான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரஜப் மாசத்தில் குர்பானி, ரஜப் மாதத்தில் குர்பானி. ஜாகிலியா மக்கள் ரஜப் மாதத்தில் குர்பானி கொடுப்பாங்க. இந்த குர்பானி சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் குர்பானி சம்பந்தமா தெரிஞ்சுக்கொள்ளணும் தெரியுமா, பாருங்க, இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பைஹகி முஸ்னத் அஹ்மத் 17,920 இலக்கம், அதே போல பைஹக்கில 18,789 இலக்கம், அபூதாவுத்ல 2,788 இலக்கம், நசாயில வந்து 4,224 இலக்கம், இப்னு மாஜால 3,125. ஏன் சொல்றேன்டா, ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸுக்கு ஒரு அறிஞர் குறிப்பு எழுதுறாரு. அதனால பாருங்க, ரஜப் மாதத்துல குர்பானி சம்பந்தமா எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். அதாவது என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் வந்து மிஹ்னஃப் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன பேர், மிஹ்னஃப் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். குன்னா வகூஃபன் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அரஃபாத்தின், நாங்கள் அரஃபாத்ல நபி அவர்களோடு நின்று கொண்டிருந்தோம். அரஃபாத்தில் நபி அவர்களோடு நின்று கொண்டிருந்தோம். இது ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டா இருக்கும், நபி அவர்களோடு நம்ம அரஃபாத்தில் நின்று கொண்டிருந்தோம். ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு. ஏன், அரஃபாத் நபி தோழர்களோடு நின்றது 10ஆம் ஆண்டு மட்டும்தான். நின்று கொண்டிருந்தோம். ஃபஸமிஅத்துஹு யகூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன். நல்லா இந்த வசனத்தை கேளுங்க. யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அலா குல்லி அஹ்லி பைத்தின் ஃபீ குல்லி ஆமின் உதுஹியா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வருடமும் உலுஹியா என்னது, உதுஹியா கடமை. வ அதீரா, அதீராவும் கடமை, அதீராவும் கடமை. ஐன் தா யா ரா தா, அதீராவும் கடமை. ஹல் தத்ரூன மல் அதீரா, அதீரா என்றால் என்னன்னு தெரியுமா, ஹியல்லதி துஸம்மூனஹா அர்-ரஜபியா, நீங்கள் ரஜபியா என்று சொல்றீங்களே, ரஜப் மாதத்துல கொடுக்கக்கூடிய குர்பான், அதுதான் அதீரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு வருடமும் ரஜப் மாதத்தில் உதுகியா போன்ற என்னது குர்பானியும் கடமை.
இந்த செய்தியை ஷேக் அல்பானியுடைய மாணவர் மஷ்ஹூர் ஹசன் சல்மான், பலஸ்தீனை சேர்ந்தவர், மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர், ஹதீஸிலே தரம் பிரிக்கிறதுல மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர். அவர் சொல்றார் ஹசனுன், ஆதாரபூர்வமான செய்தி. ஷேக் நாசுத் அல்பான் சொல்றார் சஹீஹுன், சஹியான செய்தி. பெண்ண ரிசால் ரஜப் மாதத்தில் குர்பானி ஒன்று என்பதை பித்அத்துக்களை எதிர்த்த அறிஞர்களான மஷூர் ஹசன் சல்மான், அதே போல ஷேக் அல்பானி போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸ் சஹீஹாக்குறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன நம்ம முடிவு வர வேண்டி வருது? குர்பானி இருப்பதாக முடிவு வர வேண்டிய, அதான் நம்பரோட சொன்னேன். முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா, அபூ தாவூத் எல்லாம் வருது. இன்னொரு செய்தியை பாருங்க, சுனன் நசாயில இதுல வந்து மஷூர் ஹசன் இதை சொல்லி போட்டு என்ன சொல்றாருண்டா, வல் அதீரா அஸ்ஸபீஹா ஃபி ரஜப், அதீரா என்று சொல்ற இந்த குர்பானி ரஜப் மாதத்துல கொடுக்கப்படுற குர்பானி. வஹாதிஹி தபியா கால அஹ்லுல் இல்ம், அஹ்லுல் இல்ம்ல சிலர் அதுக்கு சில தீர்ப்பு சொல்றாங்க, நான் அதை பின்னால சொல்றேன். சொல்லிட்டு சொல்றாரு ஃபமின, இவர் சொல்றாரு இது வந்து வஹாதிஹி சுன்னா மஹ்ஜூரா, இன்றைக்கு நடைமுறையில் இல்லாத ஒரு சுன்னத், நம்ம உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு சுன்னத் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. எழுந்தமானமாக மேலோட்டமாக வாசிப்போட நம்ம முடிக்கிறவன் வைங்களே, ஷேக் மஷூர் ஹசன் அல்மான் சில ஆய்வோட அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். நாங்க அதனால தக்லீது பண்றவர்களா இந்த உடனே பேட செஞ்சோம். இந்த பேன்ல ரஜப் மாதத்தில் இதுவரைக்கும் நம்ம ஒரு குர்பானி கொடுக்காம இருந்துட்டோம். இவ்வளவு ஹதீஸ் என்ன செய்து வருகிற ரஜப் மாதத்துல குர்பானி சுன்னத்தை என்ன செய்ய வேண்டியதா, சொல்ல வேண்டியதா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், எல்லா பித்னாவும் ஆரம்பிக்கும். சுனன் நசாயில 4233 இலக்கத்து ஒரு ஹதீஸ் வருகிறது. அதாவது அபூ ரஸீன் லகீத் இப்னு ஆமிர் அல் உகைலி அவர்கள் சொல்கிறார்கள், கால குல்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னா குன்னா நஸ்பஹு ஸபாயிஹ ஃபில் ஜாஹிலியத்தி ஃபி ரஜப், ரஜப்ல நிறைய நான் குர்பானி கொடுப்போம் ஜாஹிலியா காலத்துல, ரஜப்ல நிறைய குர்பானி கொடுப்போம் ஜாஹிலியா காலத்தில். ஃபனஅகுல் வ நுத்இமு மன் ஜாஅனா, நாங்களும் சாப்பிடுவோம், வாரவர்களுக்கு என்ன செய்வோம், சாப்பாடு கொடுப்போம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா இங்க என்ன நடக்குது, நீங்களும் சாப்பிடுறீங்க, எனக்கு என்னது ரஜப் மாசத்துல இருக்கிறீங்க, சாப்பாடு இல்லை. சரி, அப்ப வ நுத்இமு மன் ஜாஅனா, நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு வாரவங்களுக்கு சாப்பாடு என்ன செய்வோம், கொடுப்போம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா பஅஸ பிஹி, என்ன பரவாயில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அந்த மாதிரி குர்பானி கொடுப்பது பரவாயில்லை. எந்த மாதத்துல, ரஜப் மாதத்தில் குர்பானி கொடுப்பது சம்பந்தமாக லகீத் இப்னு ஆமிர் அல் உகைலி என்று சொல்றவர் ரசூலுல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லா பஅஸ், குர்பானி கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை அதாவது வக்கீ இப்னு உதுஸ் என்றவர் அறிவிச்சு சொல்றாரு, ஃபலா அதஹு, நான் ரஜப் மாசத்துல என்ன செய்ய மாட்டேன், குர்பானியை விட மாட்டேன். ஸஹஹுல் அல்பானி, அல்பானி இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார். எத்தனை ஹதீஸ் இப்ப, 2 ஹதீஸ். ரஜப் மாதத்தில் குர்பானியுடைய சிறப்பை சொல்லக்கூடிய 2 ஹதீஸ். இப்ப 3வது ஹதீஸை பாருங்க, சஹீஹ் புகாரியில் 5473வது இலக்கம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஃபரஅ வலா அதீரா, ஃபர என்ற குர்பானியும் கூடாது, அதீரா என்ற குர்பானியும் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபர என்ற குர்பானியும் கூடாது, அதீரா என்ற குர்பானியும் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 5473வது இலக்கம். ஆனால் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், ஃபர என்று சொன்னால் ஒரு ஒட்டகத்தை நீங்க வளர்க்குறீங்க, அதுல முதலாவது ஒரு குட்டி போடுது, அதை கடவுளுக்காக, அதை இணை வைப்புக்காக என்ன செய்யறது, அறுத்துறது. அல்லது நல்ல ஈமான் உள்ளவர்கள் முஸ்லிம்கள் இல்லைண்டா அல்லாஹ்வுக்காக என்ன செய்யறது, அறுத்துறது. இதுக்கு பேர் என்ன, அல் ஃபர. ஃபர என்ற கிளை தானே, ஃபர சரியா, அசுல் அல்ல ஃபர. அடுத்தது என்ன, அதீரா. அதீரான்னு சொன்னா அரபுல அத்தாரன்னு சொன்னா அறுக்கிறது, தபஹ. அப்ப அதீரான்னு சொல்றது குர்பானில இன்னொரு பெயர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, லா ஃபர வல அதீரா, ஃபரவும் இல்லை அதீராவும் இல்லை. அப்ப ஃபர என்ற குர்பானி ஜாஹிலியா காலத்துல இருந்தது. இப்போ உங்கள்கிட்ட ஒருவர் கேட்கிறாரு, ஃபர என்ற குர்பானி என்றால் என்ன, என்ன ஃபர என்ற குர்பானி என்றா விளங்கப்படுத்துங்க. ஃபர என்ற குர்பானி என்றா என்ன, அந்த ஜாஹிலியா காலத்துல எப்படி கொடுத்தாங்க, வளர்ப்பு பிராணியில முதலாவது கிடைக்கக்கூடிய குட்டிக்கு அறுத்து கடவுளுக்கோ அல்லாஹுக்காக வேண்டிய கொடுக்கிறது, அதாவது தெய்வங்களுக்கோ அல்லாஹுக்காக வேண்டிய குர்பானி கொடுத்தா அதுக்கு பேர் ஃபரா. ஏன்னா ஜாஹிலியா காலத்துல குர்பானிகள் தான் ரசூலுல்லாஹ் நிறைய அங்கீகரிச்சாங்க. அக்கீகா ஜாஹிலியா காலத்துல இருந்து ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்க, ஃபரா அங்கீகரிச்சாங்கன்னு ஒரு செய்தி என்ன செய்கிறது வருகிறது. அது சம்பந்தமா நான் என்ன செய்யல, தேடல. அதீரா அங்கீகரிச்சாங்க, தடை செஞ்சாங்கன்னு வருது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அக்கீகா பத்தி ஒரு ஆள் கேட்டார்னு வருது. அல்லாஹ்வின் தூதர் அக்கீகா கொடுக்கலாமா, லா உஹிப்புல் உகூக், நான் வந்து நோவினை செய்வதை விரும்பவில்லை. நான் என்ன உகூக்குல் வாலிதேன் என்ன, பெற்றோர்களுக்கு நோவினை செய்தேன். லா உஹிப்புல் உகூக், நான் வேதனை செய்வதை விரும்பவில்லைன்னு சொன்னாங்க. ஆதாரம் இல்லாத செய்தி, சரியா, பலகீனமான செய்தி. இந்த மாதிரி ஜாஹிலியா காலத்துல இந்த தான் ரசூல் அங்கீகரிச்சாங்க, மறுத்தார்கள் எல்லாம் வருது. அப்ப இதுல உண்டு ஃபரா இருந்தது, அதீரா என்றது இருந்தது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தகவல்.
அப்ப இது வந்து ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. இதனால தான் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரண்பாடு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதீரா என்ற குர்பானி ரஜப்ல கொடுக்கலாம்னு சொன்னாங்களா, கொடுக்க வேணாம்னு சொன்னாங்களா? என்ன முடிவு? நல்ல முடிவாக பெரும்பாலான அறிஞர்கள் எடுத்த முடிவு, சில அறிஞர்கள் இதை சரி கண்டுமிக்கிற குர்பானி கொடுக்கலாம், ரஜப்ல நம்ம அல்லாஹ்வுக்கு நேரத்து கொடுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பொதுவான ஆய்வு நான் உங்களுக்கே முன்வைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்பத்தில் அனுமதி இருந்து பின்னர் தடை செய்யப்பட்டதா வளமை, ஆரம்பத்தில் தடையா இருந்து பின்னர் அனுமதி செய்யப்பட்டது வளமையா? பெரும்பாலும் உணவு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருக்கும்? அனுமதி இருந்திருக்கும். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருப்பார்கள், செய்யலாம்னு அனுமதித்திருப்பார்கள். பிற்காலத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? தடை செய்திருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் லா பஅஸ பிஹி என்றாங்க, பரவாயில்லை என்றாங்க. ஏன் ஜாஹிலிய மக்கள் கொடுத்துட்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்கு என்ன கொடுக்க போறாங்க அவங்க, அதனால பரவாயில்லைன்னு என்ன செஞ்சிருப்பார்கள்? அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன செய்யணும், இந்த மாதிரி ரஜப்ல நீங்க குர்பானி கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. ஆனால் கடைசிக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அதை தடை செய்தார்கள். ஏண்டா எப்பையும் ஒரு அனுமதியை பின்னால தடை வாரதுதான் வளமை அதிகம். 190% விஷயங்கள் உணவு விஷயங்கள்ல நம்ம பயன்படுத்துற விஷயங்கள்ல, சில விஷயங்கள்ல மாறும் சட்ட ரீதியான விஷயங்கள். உதாரணமா நான் கபர் ஜியாரத்து செய்வதை உங்களுக்கு என்ன செஞ்சேன்? தடை செய்திருந்தேன். இப்பொழுது அனுமதிக்கிறேன். நான் இது உட்கொள்ற விஷயங்கள் அல்ல, அனுபவிக்கிற விஷயங்கள் அல்ல. ஆனா அனுபவிக்கிற விஷயங்கள்ல பெரும்பாலும் எப்படி வரும்? ஆரம்பத்தில் அனுமதி, பிற்காலத்தில் தடை என்பது வரும். அப்ப ஜாகிலிய காலத்தில் ஒரு தடை இருக்க போய் தான் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த முடிவுக்கு வந்தார்கள் என்பதனால இதை மஷ்ஹூர் ஹசன் சல்மான் எப்படி சொல்றாருண்டா, நான் ஏற்கனவே சொன்ன அறிஞர் எப்படி சொல்றாருண்டா, வஹாதிஹி தபிஹா, இந்த ரஜப் மாதத்தில் குர்பானி கொடுத்தல் என்ற விஷயத்தில் கால அஹ்லுல் இல்ம் மன்சூஹா, பெரும்பாலான அறிஞர்கள் அது மாற்றப்பட்ட செய்தி, சட்டம் மாற்றப்பட்ட செய்தி சொல்றாங்க. வர்ராஜிஹ், சரியானது அன்ன நஸ்ஹல் வுஜூப் ஃபகத் வலைஸ நஸ்ஹல் அஸ்ல், வாஜிப் என்பதுதான் மாற்றப்பட்டதை ஒழிய குர்பானி கொடுப்பது என்ன செய்யவில்லை, மாற்றப்படவில்லை. வாஜிப் அல்ல, கொடுக்கலாம் என்று சொல்றதுதான் சரி என்று சொல்லிட்டு, எனவே இந்த மாதிரி செய்யற சுன்னத்து அப்படின்றாரு. இமாம் ஷாஃபி என்ன செய்யறாரு? ரஜப் மாசத்துக்கு குர்பானி கொடுக்கிறது சுன்னான்றார். இமாம் ஷாஃபி ரஜப் மாதத்துல குர்பானி கொடுக்கிற சுன்னா என்றார், இந்த ஹதீஸுடைய பிரச்சனைகள் காரணமாக. ஆனால் அல் அஃப்தல் வல் அஸஹ் வர் ராஜி, அதான் சிறந்தது, அதான் பொருத்தமானது, ராஜிஹானதும் எது என்று சொன்னால் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்தில் அனுமதி, பின்னர் தடை, ஆரம்பத்தில் அனுமதி பின்னர் தடை என்பது தான் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நிறைய நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்லலாம். அந்த அடிப்படையில் இது தடை என்பதுதான் இந்த இடத்துல என்னது பொருத்தமானது. இரண்டாவது ரசூலுல்லாஹ் நேரடியாக சொன்னதுனால, லா ஃபரா வலா அதீரா, ஃபராவும் இல்லை அதீராவும் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனால தடை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலிய காலத்தில் ஆரம்பத்தில் செஞ்சு போட்டு பின்னால் அனுமதிக்கின்றது ஹிக்மத்தும் இல்லை. அதுல ஏன் மக்கள் வந்து அதுல விருப்பமாகிற டைம்ல, சாராயத்துல விருப்பமாகிற டைம்ல இஸ்லாம் சாராயத்தை என்ன செய்யல, தடை செஞ்சிருக்கல. எத்தனையோ தடை செய்திருக்கல, பின்னால்தான் என்ன செய்து தடை செய்கிறது. தங்கத்தை தடை செய்திருக்கல, பின்னால்தான் என்ன செய்து தடை செய்கிறது. பற்ற தடை செய்திருக்கல, பின்னால்தான் தடை செஞ்சாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் தடை செஞ்சுட்டு பின்னர் அனுமதிக்கிறதுல ஹிக்மத்து என்னது இல்லை. ஆரம்பத்தில் அனுமதியில் இருந்து பின்னர் தடை செய்தார்கள் என்பதுதான் பொருத்தமானது. எனவே ரஜப் மாதத்துக்குன்னு ஒரு குர்பானி என்ன கிடையாது. ஒருவர் நேர்ச்சி வச்சிருந்தாரு, அவருக்கு ரஜப் மாசம் வந்துட்டு அப்ப குர்பானி கொடுக்கிறாருன்ற அது வேறு. ரஜப் மாதத்தில் குர்பானி என்ற அதீரா என்ற குர்பானி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர்கள், இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி என்று சொல்றவர் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய உஸ்தாத். இப்னு ஹஜருடைய ஒரு புத்தகம் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய புத்தகம் என்ன? பிரபல்யமான புத்தகம், புகாரியுடைய விரிவுரை பேர் என்ன? ஃபத்ஹுல் பாரி. இப்னு ரஜபுடைய உஸ்தாதுடைய பேர், இப்னு ஹஜருடைய உஸ்தாதுடைய பேர் இப்னு ரஜப். அவர் ஒரு புகாரிக்கு ஒரு சரக எழுதினார், ஃபத்ஹுல் பாரி. ஆனா அவருக்கு என்ன செய்ய முடியல, குறிப்பிட்ட பாடங்களை தாண்ட முடியல. இவர் என்ன செய்யறாரு, ரெண்டு பேருக்கும் ஃபத்ஹுல் பாரி இருக்குது. சரி, இந்த அதாவது ஃபத்ஹுல் பாரி அவருடைய ஆசிரியர், அதாவது இப்னு ரஜப் இப்னு ஹஜர் சொன்ன ஆசிரியர் இப்னு ரஜப் அல் ஹம்பலி சொல்றாரு, அறுக்கிறது மட்டுமல்ல கூடாது. வ யுஷ்பிஹு ذبح في ரஜப் இத்திகாதுஹு மௌசிமன் வஈதன், இந்த ரஜப் மாதத்தில் நம்ம ஒரு கொண்டாட்டமாக எடுப்பதும் பெருநாள் எடுப்பதும் அந்த அதீராவுக்கு என்ன செய்யும், சமனாகும். அக்லில் ஹல்வா வ நஹ்விஹா, அதே போல ஸ்வீட்ஸ் கொடுக்கிறது, அந்த டைம்ல அதை பங்கிட்டுக்கிறதெல்லாம் என்னது, இதெல்லாம் எதுக்கு ஒப்பாகும்? ரஜப் மாதத்துல ஜாஹிலிய காலத்துல மக்கள் செய்ததுக்கு ஒப்பாகும். இது மிக முக்கியமான ஒரு காயிதா இஸ்லாமிய. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், ஒரு சமுதாயத்துக்கு சார்பாக நடக்கிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள். ஏன்னா இன்றைக்கு ஒரு ஃபித்னாய்க்கு என்னன்னு சொன்னா, எல்லா விதத்திலையும் செட்டை கலட்டிட்டு செய்யறது. செட்டை கலட்ட என்ன தெரியுமா, ஒரு விதத்தை இப்படி தான் உருவாக்கி இருக்கும், அதுக்கு 4 செக்ஷன் இருக்கும் அல்லது 5 ஃபிட்டிங்ஸ் இருக்கும். நான் இது கூடாது சொல்லி இந்த ஃபிட்டிங்ஸை விட்டுட்டு இந்த ஃபிட்டிங்ஸை விட்டு இந்த ரெண்டும் செய்கிறேன் அப்படின்றாங்க. கத்தம் கொடுக்கலாமா,
ஓதினா தானே கூடாது, அதுதானே கூடாது, சாப்பாடு கொடுத்துட்டு போறேன். அதாவது ஃபிட்டிங்ஸை கலட்டிட்டு இவ்வளோ விட்டு போட்டு இதை நான் செய்கிறேன் அப்படின்றது. இதே மாதிரி பேர்த்டேக்கு என்ன செய்கிறாங்க, பேர்த்டே நம்ம ஒன்றும் கொண்டாடல, ஃபிட்டிங்ஸை விட்றதா சரியா, அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம சுவிஸ் பங்கெடுக்கிறது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது ஒன்று இல்லை, பிழை. இந்த நடைமுறை என்னது, 100க்கு 100 பிழை. இது அந்நிய சமுதாயத்துக்கு ஒப்பாகக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒருவருடைய பிறப்பை வைத்து நாளை கொண்டாடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸ் என்ன எதுல வருது, அதாவது சூரியன் என்ன செய்கிறது, இந்த அந்த சூரிய கிரணம் ஏற்படுது இப்ராஹிமுடைய மரணத்துக்கு. ரசூலா பள்ளிக்கு வந்து என்ன சொன்னாங்க, இந்த சூரியனோ சந்திரனோ யாருடைய மரணத்திற்கோ யாருடைய பிறப்புக்கோ என்ன செய்யாது, ஏற்படாது. அதற்காக வேண்டி அந்த மாதிரி கிரகணம் ஏற்படாது. அப்படின்னா என்ன, ஒருவருடைய மரணம் தான் நடந்தது அன்னைக்கு. ரசூலா எதோடு சம்பந்தப்படுத்தினாங்க, பிறப்போடும் சம்பந்தப்படுத்தினாங்க. பிறப்புக்கும் இந்த கிரகணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதே தான் எதுக்கும், செவ்வாய்க்கும் பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லை, திங்களுக்கும் பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லை, மாதத்துக்கும் பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த சம்பந்தத்தை வச்சு நம்ம அதை சந்தோஷமா கொண்டாடினாலும் அதே தடைக்குள்ள போய் என்ன செய்வோம், விழுவோம். நேரடி செய்தி அது. ரசூல் அங்க நடந்தது மரணம் மட்டும்தானே, ரசூல் அங்கதான் சேர்த்து சொன்னாங்க, பிறப்பையும் சேர்த்து சொன்னாங்க. பிறப்புக்கும் சூரிய கிரணத்துக்கு சம்பந்தம் இல்லை, அதை இதுக்கு சம்பந்தப்படுத்தாங்கன்றாங்க. நம்ம இன்றைக்கு வந்து ஒரு கொண்டாட்டம் செய்யறோம்னா என்ன அர்த்தம், பிறப்புக்கு சம்பந்தம் இருக்குது, நம்ம பிறந்த நாள், நம்ம பிறந்த மாதம் சம்பந்தப்படுத்துறோம். எனவே மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், அவர் வந்து என்னது இந்த மாதிரி கொண்டாடினா அவர் அதில் சார்ந்தவர்னு அர்த்தமா போயிடும். அதனால இல்லைன்னு சொன்ன மீலாதை வந்து ஓகேன்னு சொல்ல வேண்டி வரும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதுடைய நாளில் நம்ம வேற வேற முன்கரான விஷயங்களை தடுத்துட்டு மார்க்கத்துக்கு முரணான விஷயம் தடுத்து இப்படி செய்ய வேண்டி வரும். இதே போலதான் நிறைய விஷயங்கள், கத்தம் கொடுக்குற விஷயங்கள் சுன்னத்து. இந்த கத்னா சாப்பாடு இருக்குது, கத்னா சாப்பாடுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, இதே மாதிரி ஒரு ஃபத்வா என்ன, நம்ம வந்து இந்த மௌலூத் ஓதுறதை விட்டுருவோம், அசரத்தை வீட்டில் கூட்டு அதை விட்டுருவோம், சாப்பாடு கொடுக்குறோம். என்ன பிரச்சனை, ஒரு சமுதாயத்தில் ஒரு விதத்து ஒரு மெத்தட்ல நடந்துட்டு வருது, அதுல 4 விஷயத்தை அகற்றிட்டு நம்ம செய்யறோம்ன்ற மெத்தட் இருக்குதே, இது வந்து அந்த விதத்துக்கு ஒத்து போறது, அந்த விதத்துக்கு விருப்பம் என்பதை தவிர வேற எதுவுமே என்னது இல்லை. எப்பையும் தீமையும் தூரமாகிடணும், தீமையுடைய அந்த வடிவத்தை விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம தூரமாகிடணும். அதனால தான் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி சொல்றாரு, அந்த மாதத்தில் நம்ம இப்படி ஸ்வீட்ஸ் பங்குறது எதுக்கு சமம், இதற்கு சமமாக என்ன செய்யும், வந்து சேரும் என்று சொல்றாரு. நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இவ்வளவு நேரமும் ரஜப் மாதம் சம்பந்தமான ஒரு முழுமையான தகவல், அவருடைய நோன்புடைய இபாதத்துக்கள் இவைகள்லாம் எவ்வளவு விதத்தான விஷயங்கள், எவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருப்பது என்பதை நம்ம என்ன செய்தோம், சுருக்கமாக பார்த்தோம். அல்லாஹு தாலா நாம் விளங்கிய அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மார்க்க அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே கூலிய பெறக்கூடிய சமுதாயமாக எம்மை ஆக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.